ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அது உச்சநீதிமன்றம் தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறது. எனவே அதற்கு மேலே அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை பற்றி அதிகமாக விவாதிப்பதற்கோ பேசுவதற்கோ அது இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு ஒரு சரியான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாநில சுயாட்சிக்கு நீங்கள் தொந்தரவு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, ஒரு உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பது என்பது தமிழ்நாடு அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முன்னெடுப்பிற்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை அந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு நமக்கு ஒரு காட்டுகிறது என்பது தான் இதில் இருக்கிற ஒரு செய்தி. எனவே இந்த உத்தரவு வந்திருக்கிறது என்பதற்காக வேறு வகையில் நாங்கள் பேச விரும்பவில்லை. உச்சநீதிமன்றம் சரியாக அதை கவனித்து ஒரு சரியான உத்தரவை போட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் என்பது தான் ஒரு எல்லோருக்கும் மேன்மையானது என்பதையும் அது வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அந்த வகையில் எந்த துறையாக இருந்தாலும் எந்த தவறும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆய்விலையும் எங்களுக்கு அவர் அதைத்தான் சொல்லுகிறார். எனவே அந்த வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதும் அதை பற்றி டீட்டெயிலாக போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சில அதிகாரிகளை அவர்கள் நடத்திய முறை கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. அதாவது விசாரிக்கிறதே தப்புங்கிற மாதிரி சொல்லலை, ஆனால் என்ன நடைமுறை அது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதில் இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசை சார்ந்த ஒரு துறை தான் போடுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு தான் அந்த நடவடிக்கையும் எடுக்கிறது. எனவே அதை பற்றி விரிவாக நாம் எதுவும் பேசுவதற்கு இப்பொழுது சரியாக இருக்காது. உச்சநீதிமன்றம் சரியான ஒரு முடிவை சொல்லி இருக்கிறது. சில தனிநபர்கள் செய்த குற்றங்களுக்காக ஒரு அரசு நிறுவனத்தையே கேள்வி உள்ளாக்குனா எப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி 8 மாவட்ட ஆட்சியர்களை அவங்க விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இடி அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அதான் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான ஒரு பார்வை உச்சநீதிமன்றத்திற்கு இருந்திருக்கிறது. சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் என்பதை ஒரு வழிகாட்டுதலாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே அது சொல்லியிருப்பது மிக சரியான ஒரு தீர்ப்பாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அதையே ஒரு காரணமாக வைத்து அதை பற்றி பெரிய அளவில் விவாதிக்கக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். திரைப்படத்துறையினுடைய தொடர்பு இருக்கிறது இதில்னு பொதுவாக எதிர்கட்சிகள் ரித்தீஷ், ஆகாஷ், உதயநிதி இது பணம்லாம் எங்கே போச்சு? எவ்வளோ பணம், எவ்வளோ பெரிய பெரிய நடிகை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்ததுனாக்க சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் ஒரு குற்றத்தை அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறது அது அதுதான் இப்போ நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு தவறான குற்றச்சாட்டு, அந்த மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னாக்கா நான் எல்லா இதையும் வச்சுக்கிட்டு நான் டேட்டாஸ் வச்சுக்கிட்டு என்னால் பேச முடியும். அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, அவ்வளோ நாங்கள் பேசியிருக்கோம். அவங்க சொல்கிற மாதிரி குற்றமெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதை பற்றி இப்போ அவ்வளோ விவாதிப்பது என்றால் அதற்கண்டு தனியாக நாங்கள் இல்லைங்க. உச்சநீதிமன்றம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. நீங்கள் மற்றவங்க சொன்னதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இன்ட்ரீம் ஸ்டே தான். பட் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்கும்போது என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்கங்கிறத பாருங்கள். இதை பற்றி நாம் பேசணுன்னா நான் எல்லா டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு நான் சொல்லணும். அத்தனையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 24,000 பேர் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேர்த்தையும் முடக்கி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதிகாரிகள் அவங்க அதனால் இது பேசுகிறதா இருந்தால் அந்த முழு டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு அரைகுறையாக பேசுகிறது சரி. அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கை நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோம் அந்த மாதிரின்ட்டு. அது ஒரு தவறான அப்ரோச்சாக இருக்கக்கூடாது. அவர்களும் அதிகாரிகள்.
இதில் வர்ற அவர்களும் அதிகாரிகள். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம சங்கடப்படுற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் அது அவ்வளோ டீட்டெயிலாக அதில் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பில்லிங் மிஷின் 16,000 வாங்க, இனிமேல் அந்த 10 ரூபாய் பிரச்சனை தொடராது நீங்கள் உறுதியளிக்க தயாருங்க? கண்டிப்பாக பில்லிங் மிஷின் வந்திருக்கு, அதெல்லாம் இடத்துலையும் பொருத்த போகிறாங்க. பல இடத்துல 12,000 சொன்னோம், பல இடத்துல வந்து அது பொருத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அரசாங்கம் இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் 46 எஃப்ஐஆர் இருந்ததுல அதில் 26 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது, 10 ரூபாய் அதிகம் வாங்கினாங்கன்னு. அப்போ அதிமுக அது உட்பட்டது தானே? அதில் நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஐஆர் அப்படிங்கிறது மாநில அரசு, தமிழ்நாடு அரசனுடைய ஒரு அரசு துறை, அந்த துறை தான் போட்டிருக்கு. வெளியிலிருந்து வந்திருந்ததுனாக்க பேசலாம். அரசு துறை, அப்போ வந்து இந்த அரசு தானே அதை நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எந்த பேரிலையாக இருந்தாலும் சரி, எந்த பேரிலையாக இருந்தாலும் சரி, அந்த எஃப்ஐஆர் வந்து தமிழ்நாடு அரசனுடைய நிறுவனத்தால் அவங்களுடைய துறையால் போடப்பட்டது. அப்போ வந்து அந்த துறை அதில் கவனமாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதான் நான் அதை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதில் இருக்கிற டேட்டாஸ் அத்தனையும் என் கையில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு தவறு யாரோ ஒருத்தர் பண்ணதுக்காக மொத்தத்தையும் குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ லாண்ட் ஆர்டர் சொல்கிறாங்கல்ல, லாண்ட் ஆர்டர் வந்து எவ்வளவு கிளியராக இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை வச்சுக்கிட்டு லாண்ட் ஆர்டரை கெட்டு போச்சுன்னு பேசுகிறாங்க. அது மாதிரி இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ வந்து சொன்னாங்க இதில் சிவகிரியில் நடந்த ஒரு இதை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு எவ்வளவு வந்து அவங்க முயற்சி எடுத்து எவ்வளவு தெளிவாக நம்ம போலீஸ் பண்ணியிருக்காங்க, அது சிபிஐ கொடுக்கணும், அது இதெல்லாம் சொன்னாங்க. அன்றைக்கி எவ்வளோ சங்கடமாக இருந்தது. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து அது முழுமையடையாமல் அறகுறையாக சொல்ல முடியாது. ஆனாலும் அன்றைக்கு போலீஸில் அவ்வளவு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி அதில் வந்து ஒரு தெளிவான ஒரு கண்டுபிடிப்பை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த உச்ச நீதிமன்ற அதிமுக ஆட்சியில் முறைகேடு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உச்ச நீதிமன்றத்தில் அதெல்லாம் அப்புறம் மொத்தமாக பேசுகிறதா இருந்தால் அப்புறம் பேசுகிற ஒன்று அறகுறையாக சொன்னால் நீங்கள் அதை மட்டும் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பெரும்பாலான பார்கள் வந்து அண்ணா அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, முறைப்படி ஒருத்தர் பேர்லேயே பல ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது எங்களை பொறுத்தவரையிலும் அன்ஆதரைஸ்டாக எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் இதில் மட்டும், இந்த துறையில் மட்டும் இல்லை, மற்ற எந்த துறையாக இருந்தாலும் தவறுதலாக எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அனைத்து பார்களும் முறைப்படி லைசன்ஸ் பெற்றிருக்கேன். எத்தனை டோட்டல் ஷாப்ஸ்? இல்லை, அது வந்து எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் இப்போ இல்லை. நான் தான் வச்ச எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்டேட்டு பூரா என்ன இருக்குது என்ன அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்குன்னு வேணால் நீங்கள் கேளுங்க, ஒரு மீட்டிங்கை போட்டு முழுசும் டாஸ்மாக் பற்றியே பேசலாம். ஓகே.